வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ், தலா 1 லிட்டர் எண்ணெய், பருப்பு இலவசம். சட்டமன்ற தேர்தலுக்கான 297 வாக்குறுதிகளை வெளியிட்டது அதிமுக. தொகுதி பங்கீட்டை விரைந்து முடிக்க திமுக, அதிமுக தீவிரம். சிறிய கட்சிகளின் கெடுபிடிகளால் திணறும் அதிமுக தலைமை. மக்கள் நீதி மய்யம், தேமுதிக தொகுதிகளை இறுதி செய்வதில் இழுபறி. தேர்தல் களத்தில் ஒன்வேயில் பயணிக்கும் தாவேக, நாம் தமிழர் கட்சி கணக்கு எடுபடுமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளர், அது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 297 வாக்குறுதிகள் கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே 3 கட்டங்களாக அவர் வெளியிட்டதை பார்த்தோம். இன்று ஒட்டுமொத்தமாக அறிக்கை இறுதி செய்யப்பட்டு இன்று வெளியிடப்பட்டது. அதில் ஏற்கனவே திமுக அரசால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கும் மகளிர் உரிமை தொகையானது 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போன்று மத்திய அரசையும் வலியுறுத்தியும் சில கோரிக்கைகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது கல்வி, மருத்துவம் மாநில பட்டியலில் கொண்டு வரப்படும். அதே போன்று தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையாமல் பாதுகாப்போம் அப்படின்ற இந்த வாக்குறுதி சில கேள்விகளை எழுப்புது. ஏற்கனவே இப்போ பாஜக அந்த மறுசீரமைப்பை கொண்டு வந்தால் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் தான் திமுக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே வந்தது. அதை வலியுறுத்தும் விதமாக ஒரு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடும்போது அதுவும் ஒரு கேள்வியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போன்று அரிசி அட்டைதாரர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல விலையில்லாத ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அதே போன்று ஆடு மாடுகள் வழங்கப்படும் போன்ற பல்வேறு அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று நகர பேருந்துகள் மின் பேருந்துகளாக மாற்றப்படும் உட்பட 297 வாக்குறுதிகள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொகுதி பங்கீடும் நேற்று சிறப்பாக நிறைவு பெற்றதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார். அதாவது திமுக கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் இன்னும் நீடித்து வந்தாலும் கூட மக்கள் நீதி மய்யம், தேமுதிக உட்பட பல கட்சிகளுக்கு இன்னும் நிறைவு செய்யப்படவில்லை. அதே போன்று நிறைவு செய்யப்பட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார்கள், வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவு செய்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இவ்வாறாக பல்வேறு சூழ்நிலைகள் நிலவும் பொழுது நாம் தமிழர் கட்சியும் அதே போன்று தாவேகா, விஜய் அவர்களின் தாவேகாவும் தனித்து போட்டி என்ற ஒரு நிலையை எடுத்திருக்கிறது. புதுச்சேரியில் இன்று வந்த தகவல்படி தாவேகா ஒரு சிறிய கட்சியுடன் கூட்டணி என்ற அளவில் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அது தனித்து தான் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் தாவேகாவும் இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஒரு பரபரப்பான கட்டத்தில் தற்போது இந்த தேர்தல் களமானது இருக்கிறது. இன்னும் சில கட்சி திமுக கூட்டணியும் இன்னும் ஒரு சில கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடுகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அதே போன்று தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்ற கணக்குகள் வர வேண்டும். அதே போன்று அதிமுகவிலும் இன்னும் சிறிய கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படாமல் இருக்கிறது. அதே போன்று யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி என்ற கணக்குகளும் ஓரிரு நாட்களில் வெளிவர தொடங்கும். ஏனென்றால் வேட்புமனு தாக்கல் செய்ய நாட்கள் இன்னும் குறைவான நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக இன்னும் ஓரிரு நாட்களில் எல்லா பட்டியலும் இறுதி செய்யப்படும் என்ற ஒரு தகவல் தான் இன்றைய தேர்தல் கள நிலவரமாக இருக்கிறது. இந்த ஒரு தேர்தல் அறிக்கை பற்றியும் மற்ற கட்சிகள் தொகுதி பங்கீடு நிலவரம் பற்றியும் தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் மோசஸ் அவர்கள் இணைகிறார். வணக்கம். 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 அரங்கில் நம்மோடு இணையும் விருந்தினர்களை வரவேற்போம். திமுகவின் செய்தி தொடர்பாளர் துரை தமிழ்ச்செல்வன், வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர், அரசியல் விமர்சகர் முனைவர் சிவசங்கர், வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் வெங்கடேஷ் அவர்களை வரவேற்போம், வணக்கம். என்னுடைய கேள்வியை உங்களுடைய துரை தமிழ்ச்செல்வன், நீங்கள் உங்கள்கிட்ட தான் தூங்குறேன். இன்றைக்கி அதிமுக தேர்தல் அறிக்கை இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்கன்றது ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் முன்னுரையில் குறிப்பிட்ட மாதிரி இன்னும் ஒரு சில கட்சிகள் தொகுதி பங்கீடுகள் நிறைவு செய்யப்படவில்லை. நிறைவு செய்யப்பட்ட தொகுதி பங்கீடுகள் அதிலையுமே சில விமர்சனங்கள், சில வேதனைகள் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். திமுக கூட்டணி நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இந்த கூட்டணி எப்படியாவது உடைந்துவிடும். திமுக கூட்டணி இன்று உடைந்துவிடும், நாளை உடைந்துவிடும், திமுக கூட்டணி முழுமை பெறாது என்று ஆரோடும் சொன்னவர்கள் எல்லாம் இன்று வாயடைத்து போய் நிற்கிறார்கள். வயிற்றெரிச்சலில் பழனிசாமி அண்ணன் புலம்புகிறார். அது அப்படித்தான் எடுத்து அவருக்கு கருத்து எதுவும் இல்லை. அதனால தொகுதி பங்கீடு செஞ்ச கூட்டணி கட்சிக்குள்ள, திமுக கூட்டணி கட்சிக்குள்ள தொகுதி பங்கீடு செய்யத வெளியிலிருந்து அவர் விமர்சிச்சுட்டு இருக்கிறார். இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பின் தொல் திருமாவளவன் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், விசிகாவுக்கு கொடுத்த 8 தொகுதிகள், கம்யூனிஸ்டுக்கு கொடுத்த 10 தொகுதியிலும் சேர்த்து 18 தொகுதிகளிலும் இடதுசாரிகள் போட்டியிடுவதாக நான் கருதுகிறேன். இந்த கூட்டணிக்கு இது தேவை. தற்பொழுது இந்த தேவையை
திமுக தலைமைக்கு மட்டும் சாதகமாக கருத முடியாது என்ற ஒரு கருத்தை முன்னெடுத்து வைத்திருக்கிறார். புதிதாக சேர்ந்துள்ள தேமுதிகவின் தலைவர் அம்மையார் பிரேமலதா அவர்களும் இதே கருத்தினை வலியுறுத்தி ஒரு ஒட்டுமொத்த கூட்டணிக்காக ஓரிரு தொகுதிகளை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார். ஆக எங்களுக்கென்று ஒரு ஒருமித்த கருத்து இருக்கிறது. என்ன கருத்து? எந்த சூழ்நிலையும் பாசிச பாஜகவை இந்த மண்ணில் நுழைய விட்டுவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒருமித்த கருத்து. அந்த கருத்தின் அடிப்படையிலே எங்களுக்குள்ளே தொகுதி பங்கீட்டினில் ஓரிரு தொகுதிகளை விட்டுக் கொடுப்பதன் மூலமாகவும் விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போக மாட்டார்கள் என்ற அந்த கருத்தின் அடிப்படையிலே திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் குறைவான தொகுதிகளில் போட்டியிட முன் வந்ததன் அடிப்படையிலே கண்டிப்பா 23 கட்சிக்கு மேல கூட்டணி இருக்கும்போது அந்த மாதிரியான சூழ்நிலை நிலவுக்கு முன் வந்ததன் அடிப்படையிலே இன்றைக்கு திமுக கூட்டணி மிக வலுவாக. நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது அவங்க கண்டிப்பா பத்திரிகையாளர் சந்திப்பில் அப்படிதான் சொல்லி ஆகணும். கூட்டணியில் வந்து நாங்கள் வந்து சந்தோஷமாக வாங்கிக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய தொண்டர்கள்ட்ட பேசும்போதோ இல்லை இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் பேசும்போதே கூட நாங்கள் நேற்றுக்கு நடைபெற்ற எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் வந்து எங்களுக்கு 2 இரட்டை இலக்கத்தில் வந்து தொகுதிகள் வேண்டும். அதே போன்று ஒரு மாநிலங்களவை 2028 நடக்கக்கூடிய அந்த மாநிலங்களவையில் ஒரு சீட் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்க சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. இப்போ நேற்றுக்கு அந்த கூட்டம் நடத்தியிருக்கிறது எந்த பிரயோஜனமுமே இல்லையா? அது வந்து இது ஒரு ஜனநாயக கூட்டம். அதை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லும்போது அப்போ அதிருப்தியில் இருக்காங்கன்றதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். அது அதிருப்தி இல்லை, அது ஒரு ஜனநாயக கூட்டணி. ஒரு ஜனநாயகம் என்பது 2 பேச்சுவார்த்தைகள் உட்பட்டது. இப்போ அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை வைத்தார்கள், நாங்கள் எங்களுடைய கருத்தை வைத்தோம், இறுதியில் ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த முடிவில் அதிருப்தியில் தான் இந்த முடிவு எட்டப்பட்டுச்சு, திருப்தியில் முடிவு எட்டப்பட்டுச்சுன்னு நீங்கள் யாரோடும் சொல்றதுக்கு யாரும் இல்லை. அந்த கூட்டணி முழுமை பெற்றிருக்கு, அந்த கூட்டணிக்கான காரணம் இருக்கு. அந்த காரணத்துக்காக தலைவர் தொல் திருமா வந்து இப்பொழுதைக்கு எங்களுக்கான நாடாளுமன்ற அவைகள் பின்னாளில் கொடுப்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார். அதை பற்றி இப்பொழுது பேச ஒன்றுமில்லை. நாங்கள் பின்னாளில் கேட்டு பெறுவோம் என்ற நம்பிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே இந்த கூட்டணி முழுமை பெற்றிருக்கிறது. இந்த கூட்டணி எப்படியாவது உடைந்துவிடும் என்று சொன்னவர்களெல்லாம் இன்று வாயடைத்து போய் நிற்கிறார்கள். கூட்டணிக்கான காரணம் ஒன்றுதான், இந்த மண்ணில் பாசிச பாஜகவை வேறறுத்து விட வேண்டும், அவர்கள் இங்கே நுழைய விடக்கூடாது. மக்கள் வந்து அந்த ஒரு எண்ணத்திலேயே வாக்களிப்பாங்களா? இதுவரை நடந்த ஆட்சியுடைய அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஸோ எல்லா ஃபேக்டர்ஸையும் மக்கள் யோசிப்பாங்க. நீங்க சொல்றீங்க ஆன்டி இன்கம்பன்சிக்கு வேலை இல்லை, இங்க ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கு. 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கு செய்திருக்க நலத்திட்டங்கள் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை மீண்டும் அமைக்கும். ஏன்னா ஒரு திட்டமும் இந்த மக்களுக்கு தேடி தேடி போய் ஒவ்வொரு கள மக்களுக்கும் ஒரு செக்மெண்டா அந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை அலசி ஆராய்ஞ்சு இந்த நலத்திட்டங்களை. இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை நீங்க பார்த்துருப்பீங்க, எடப்பாடி பழனிசாமியோடது. அவரே சொல்றாரு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கதாநாயகன் இன்னைக்கு இந்த வாட்டி எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? வேடிக்கையா இருக்கு. இப்ப 1.5 மாதங்களுக்கு முன்பு வரை சொல்லிட்டு இருந்தாரு பழனிசாமி, என்ன நிதி பட்ஜெட் இல்ல, நிதி இல்ல, நிதி இல்லாம இவர்கள் எல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு ஊக்கத்தொகை 10,000 கொடுக்க போறேன், 2,000 ரூபாய் 2,000 மாத்த போறேன். என்ன நிதி நிலைமை சரியில்லை என்பது உங்களுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லாமல், அந்த குற்றச்சாட்டுக்கு தீர்வு காணாமல் நாங்களும் அதே வழியில பயணிப்போம் அப்படின்னு சொல்றது எந்த மாதிரியான கருத்து எங்களுக்கு புரியல. அதாவது திமுகவோட அதே அறிக்கையை இதை மகளிர் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுத்து நாங்கள் துவங்கி வச்சோம். இந்த மகளிர் உரிமை திட்டம் செயல்படுத்தவே முடியாது, இது மக்களுக்கு போய் சேராது, திமுக போங்காட்டம் ஆடுதுன்னா சொன்னவங்க இன்னைக்கு வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுத்து கொண்டிருக்கணும். அப்ப கொடுக்கவே முடியாதுன்னு சொன்ன பழனிசாமி என்ன இப்ப எப்படி 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு முன் வந்தார். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ அந்த அவர் ஜெயிக்கவே மாட்டாருன்னு அவர் உறுதியா நம்புறதுனால தான் இதெல்லாம் கட்டுக்கதை. இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரே செட்டிங்ல தொகுதி எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தேர்தல் அறிக்கை வந்து ரெடி பண்ணியாச்சு, நீ வெளியிட்டாச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் திமுக அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒற்றுமையாக இருந்த மாதிரியான தோற்றம் இருந்தாலும் நிறைய சுணக்கங்கள் தென்படுது இல்லையா சார்? இதை தான் சொன்னேன் நான், இது ஒரு ஜனநாயக கூட்டணி. இப்போ இங்கே எல்லாமே பேச்சுவார்த்தை மூலமா எட்டப்பட்டு இருக்கு. இங்கே யாரையும் இடி மூலமாவோ சிபிஐ மூலமாவோ ஐடி மூலமாவோ மிரட்டி அந்த கூட்டணிக்குள்ள வற்புறுத்தி கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தல. நேற்று பியூஷ் கோயல் வந்த பிறகுதான் பாமகவுக்கு எத்தனை இடஒதுக்கீடு, அதிமுகவுக்கு எத்தனை இடம், இதெல்லாம் பியூஷ் கோயல் இங்கிருந்து வந்த பிறகு டிடிவி தினகரனுக்கு எத்தனை இடம் ஒதுக்கீடுலாம் பியூஷ் கோயல் வந்த பிறகு உறுதி செய்யும். ஆனால் பியூஷ் கோயல் வரதுக்கு முன்னாடி இங்க எப்படி நடந்துட்டு இருக்குன்னா திமுக கூட்டணியில் அறிவாலயத்துல பேச்சுவார்த்தை மூலமா நம்ம பேசலாம். நம்ம திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடுறதுல பெரிய சிக்கல் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டியிலே பாதி நிறைவேற்றல, அதை கேரி ஓவர் ஃபார்வர்ட் பண்ணாலே இந்த தேர்தல் பாதி நிறைவேற்றலன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. 404 வாக்குறுதிகள் நிறைவேற்ற. நீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி 4 ஒரு பங்கு அவர் சொன்னது பிரஸ் மீட் வச்சு சொல்லிருக்கோம். 4 ஒரு பங்கு சொல்லக்கூடாது. 4 ஒரு பங்கு 4 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கோம். சரி, கிட்டத்தட்ட 70 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றதுக்கான நிதி பற்றாக்குறையில இருக்கும். 45 வாக்குறுதிகளுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கம் அனுமதி தரலன்னு நாங்க பிரசன்டேஷன் போட்டு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம அடுத்த சுற்றுல
அது தவறு இல்ல. சரி, அதே சொல்லி நம்ம இத பத்தி விரிவா அதாவது சரி இத பத்தி விரிவா பேசலாம். வச்சிருக்கிற அந்த இத வந்து நான் எதிர்க்கட்சி தலைவருடைய கருத்தை நான் வந்து மேற்கோள் காட்டி தான் பேசுறேன். வேற ஒரு சாரரா என்னுடைய கருத்து சார்ந்த அந்த குற்றச்சாட்டை நான் வந்து மறுக்கிறேன். அவர் எதிர்க்கட்சி தலைவர் நீங்க வெச்ச பாயிண்ட் சொல்ல அதுக்கு விளக்கத்தை நீங்க கொடுங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ அடுத்த சுற்றுல இதை பத்தி விரிவா பேசலாம். வெங்கடேஷ், இந்த தேர்தல் அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதே போன்று கூட்டணி நிலவரங்கள், தொகுதி பங்கீடுகள் பற்றி உங்களுடைய முதல் சுற்று கருத்து. கூட்டணி நிலவரம் நம்பர் 1 நேற்றே பண்ணியாச்சு. எல்லாருக்கும் அதற்கான இதை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்தையே ஸ்டார்ட் பண்ணிட்டார். மந்தவெளிலேருந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கான வேலைகள் அந்த அதே மாதிரி ஏன் மயிலாப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்ற ஒரு கேள்வியை நீ பற்றி அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஏன் மயிலாப்பூரில் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆண்டிப்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி கேள்வி கேட்டே இருக்கலாங்க. அவங்க பயணத்திட்டம் அப்படி வகுத்துக்கிறாங்க. அவங்க பயணத்திட்டத்தின்படி அவங்க செயல்படுறாங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்ன்ற அதே இது ஏற்கனவே இருந்தால் கண்டினியூ பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு இது கிடையாது. இன்றைக்கி மக்கள் எல்லாரும் விரும்புகிற, மக்கள் வேண்டுகிற தேர்தல் மேனிஃபெஸ்டோவை அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இதனால் வரையும் வந்து தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த எல்லா விஷயங்களையும் அன்றைக்கி இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப நிறைவேற்றினாங்க 2021. இப்பயும் டபுள் சர்க்கார் இன்ஜினில் கண்டிப்பாக நிறைவேற்றுறாங்க. அதற்கான நிதி ஆதாரத்தை பெருக்குவோம், வரிகளை ஏற்ற மாட்டோம்னு தெளிவாக போன ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டார். இந்த ப்ரெஸ் மீட்டில் போன ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. இவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் 505 வாக்குறுதி நாங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க. தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் அவங்க கொடுத்த முதல் வாக்குறுதி கொரோனாவுடைய எண்டு இருக்கிறதுனால இன்னும் வருகிற 2 ஆண்டுகளில் நாங்கள் கரண்ட் பில்லையோ வீட்டு வரியோ ஏற்ற மாட்டோம்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோவிலே திமுக கொடுத்தது. ஆனால் வந்தோன்னே முதல்ல ஏற்றினதே 67% கரண்ட்டையும் 200லேருந்து 300% வீட்டு வரியும் தான். இன்றைக்கு சாமானிய மக்கள் எல்லாரும் வந்து 100 ரூபா கரண்ட் பில் கட்டினவங்களாம் இன்றைக்கி 167 ரூபா கரண்ட் பில் கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகியிருக்காங்க. பல தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து ஏடிஎம்கே நிறைவேற்றின பல திட்டங்களை திமுக அரசு வேண்டுமென்றே இங்கே நிறுத்தியது. தாலிக்கு தங்கம் திட்டமாகட்டும், ஸ்கூட்டர் மானியமாகட்டும், மடிக்கணினி திட்டமாகட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதெல்லாம் மாற்றி பண்ணி வேற மாதிரி பண்ணுறாங்க. அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு துறை. அதாவது நீங்கள் தான் இதை நிறைவேற்ற முடியாது, நிதி நிலைமை இல்லைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எங்களோட டபுள் மடங்கா நீங்கள் வந்து அறிவிக்கிறீங்க. சொல்லிட்டேன், டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டேன். நீங்க சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் தானே, நிதி இல்ல நீங்க தானே புலம்புறீங்க. அப்போ இணக்கமான ஆட்சி வந்தாதான் நிதி நீங்க அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையாதுங்க. இணக்கமான ஆட்சின்றது வேறங்க. நீங்க எல்லா மத்திய அரசினுடைய எல்லாத்தையுமே நீங்க ஏடிஎம்கேவுடைய ப்ராசஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எம்ஜிஆர் காலத்தில் எந்த ஆட்சி சென்டரில் வந்தாலும் இணக்கமாக தான் போவார். எந்த ஆட்சி வந்தாலும், ஜனதா வந்தாலும் இணக்கமாக போவார், காங்கிரஸ் வந்தாலும் இணக்கமாக போவார், மொரார்ஜி தேசாய் வந்தாலும் இணக்கம், யார் வந்தாலும் இணக்கமாக போயிட்டு தனக்கான நிதியை கொடுத்து போயிட மத்திய அரசினுடன் இணக்கமாக போய் தனக்கான நிதியை பெற்று நம்ம தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு செல்லணும் அப்படின்றது ஒரு குறிக்கோளாக இருந்து. இவங்க வந்து அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, அது வந்து சிறுபான்மையை குஷிப்படுத்தணும், நாங்கள் எதிர்க்கிறோம் ஆகுனான்னு சொல்ற பாஜக உள்ள வந்துரும், அதனால நாங்க எதிர்க்கிறோம். திருமான டைலாக், கம்யூனிஸ்ட் டைலாக்ல என்னது, பாஜக உள்ள வந்துரும். 1996 பத்மநாபபுரம் வேலாயுதபுரம் பாஜக உள்ள வந்தாச்சு. 2021 4 எம்எல்ஏக்கு மேல உள்ள வந்தாச்சு. பாஜக புதுசா வருது. இன்னொரு 2 பாயிண்ட் ஏற்கனவே முன்னுரையில் சொன்னேன், கவனிச்சிருப்பீங்க. இந்த கல்வி மருத்துவ மாநில பட்டியல் ஓகே, அது திமுக வந்து அவங்க ஆட்சியில் காங்கிரஸில் மாற்றினாங்கன்னு தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு வரீங்க, இந்திரா காந்தி அவர்கள் செயல்பட்டதுன்னு. சரி, அந்த கோரிக்கை கூட நம்ம ஏற்றுக்கலாம். இப்போ தொகுதி மறுசீரமைப்பில் வந்து தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையாமல் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ அது என்ன அர்த்தம்? ஒரு த்ரெட்டனிங் ஒன்றும் இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இணைய வேண்டும். இதான் அமித்ஷா அவர்கள் சொன்னது. குறைந்தபட்சம் செயல் திட்டம் திமுக வீழ்த்தணும். திமுக இந்த தமிழ்நாட்டில் திரும்பி ஆட்சிக்கு வந்ததுன்னா இங்க தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு திட்ட தெளிவாக சொல்லிட்டோம். இதுல முரண்பாடுகளா சில இருக்கு. இப்ப இருமொழி கொள்கை தான் வேணும்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அது நீட் வேணும்னு நீட் வேண்டான்னு சொல்றாரு. சில கொள்கைகள்லாம் முரண்பாடுகள் இருக்கு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. குறைந்தபட்ச செயல் திட்டம்ன்ற ஒற்றை புள்ளியில் தான் நாங்க இணையறோம். தவிர பாஜக ஃபாலோ பண்ற அனைத்து திட்டங்களையும் ஏடிஎம்கே ஃபாலோ பண்ணணும், ஏடிஎம்கே ஃபாலோ பண்ற அனைத்து திட்டங்களையும் பாஜக ஃபாலோ பண்ணணும் எந்த அவசியமும் கிடையாது. இப்ப வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து தொடர்ந்து தன்னுடைய கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் கூட்டிட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வந்து திமுக தவிர மற்றவர்கள்லாம் கவின ஆணவ கொலைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அதற்காக இமிடியேட்டா ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்றணும் சட்டமன்றத்தில் கேட்டாங்க. அதாவது திமுகவை தவிர மற்ற எல்லாம் போராடுறதுனால அவங்க 2 பேரும் முரண்பாடா இருக்காங்களா? குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன சொல்லுவாங்க, அவங்க பாஜக உள்ள வந்துடும். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அவங்க வந்து எந்த பிரச்சனையின் மேல தெளிவா இருக்கு, ஜனநாயக கூட்டணி அப்படின்றாரு துரை. அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து குறைக்க மாட்டோம், யார் இருந்தாலும் நாங்கள் கூட்டணி சேர்த்துப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திமுக எப்பனா எதிரொலிக்கு யாரும் போகக்கூடாது, உடனே வா கையெழுத்து போடும் மேலே ஃபிக்ஸ் பண்ணா ராஜ்யசபா உட்கார், இது இப்படி உட்கார். இல்லாட்டி காங்கிரஸுக்கு 28 சீட்லாம் கொடுக்குறதுலாம் காமெடி உச்சம் தானே.
காங்கிரஸ் ஒரு வளர்ந்த கட்சி, இன்றைக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்தா கூட நம்ம ஏற்றுப்போம். தாவேகா போய்விடுன்ற அதிகம்ன்றீங்க காங்கிரஸ். ஆமா, தாவேகா போய்டுன்ற பயத்துல ஒரு இடைமறிக்காதீங்க. காங்கிரஸ் வந்து ஆனா இடைமறிக்காதீங்க. ஆனா நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க. ஆனா இடைமறிக்காதீங்க. நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் வச்சிருக்கேன். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப பாஜகவுக்கு 27 இடம் கொடுத்திருக்கீங்க. முன்னாடி வந்து டிடிவி தினகரனுக்கு வந்து உள் ஒதுக்கீடு தான் சொல்லியிருந்தாங்க அந்த இதுல. ஆனா இன்னைக்கு அவருக்கு தனியா நீங்க சீட் கொடுத்தீங்க. அப்படி பார்த்தா 27 + 11 கிட்டத்தட்ட 38 இடம் நீங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேளுங்க, அதை விட்டுருங்க. இல்ல 2021 பாஜக எத்தனை தொகுதியில போட்டிடுச்சு? 2021 20 தொகுதியில போட்டிருக்கோம். இன்றைக்கு 7 தொகுதி. நாங்க 2024 எங்க வாக்கு வங்கி 12% ப்ரூவ் பண்ணிருக்கோம். பாமகவுக்கு வந்து ரொம்ப கம்மியாயி 18. அது வந்து நீங்க அவங்கள தான் கேட்கணும். நான் கேக்குறது என்னோட சைடுல இருந்து தான் சொல்றேன். நினைவு சரி வந்தா 23 தொகுதிகள் முன்னாடி கொடுத்திருக்காங்க. பாமக வந்து இன்னைக்கு ராமதாஸ் ஐயாவும் சசிகலா அம்மாவும் கூட்டு சேர்ந்து வருதுல விக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா ஒன்று கொடுத்திருக்காங்க. சில கட்சி இப்ப ஜி.கே. வாசன் கூட அதிகமான கேட்கிறாரு, முரண்பாடு இருக்கு, அது சரி செய்யப்படும் சொல்லி சொல்றாங்க. சீட்டு பங்கீடுல முன்ன பின்ன எல்லா கட்சிகளுமே இருக்கும். அதுல நான் எதுவுமே தலையிட விரும்பல. ஆனால் எல்லாமே உடனே எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அது முடிச்சிட்டு அடுத்த கட்ட நகர்வு. இப்ப தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டாங்க, பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. ஸ்பீடா, ஏன்னா நாட்களும் கம்மி. ஓப்பனா சொல்ல போனா நாட்கள் கம்மியா இருக்கு. இன்னைக்கு தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடுனே திமுக தெரியல. ஏன்னா புதுச்சேரியில அவங்க தனிச்சு போட்டிடுறாங்க. இன்றைக்கு வந்து முரசு சின்னத்தில் இவங்க போட்டியிட சொல்லி பிரஷர் பண்ணாங்கன்னா அவங்க முரசு சின்னத்துல போட்டிடுவாங்களா இல்ல உதயசூரிய சின்னத்துல போட்டுவாங்களா? அது ஒரு முரண்பாடு. தனியா தான் போட்டிடுறாங்க நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து கிட்டத்தட்ட வந்து 8% ஓட்டை பெற்று இதுல வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்க. பானை சின்னம் இருக்குங்க, அவங்க அந்த அதில் கொண்டு வராங்க. நீங்க தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் 2021 அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து போட்டியிட்டப்ப 60 தொகுதியில 0.4% ஓட்டு தான் எடுத்தாங்க. இன்றைக்கு அவங்க முரசு சின்னம் அவங்கள்ட்ட இல்லையே. இப்ப அவங்க முரசு சொன்னா வேணும்னு அடம் பிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்ப வைகோ அவர்கள் பெருந்தன்மையா விட்டு கொடுத்தாரு. நாங்க 4 சீட்ல 3 சீட் நாங்க வந்து உதயசூரில் நிக்கிறோம், 1ல நிக்கிறோம். வைகோ அவர்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகத் அவர்களோட கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றான்னு சொல்லி இருக்கிற வேலையெல்லாம் விட்டு எங்க போறாரு? கேரளா போய் பினராயி விஜயனை பாக்குறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய தலைவர் பேபியை பாக்குறாரு. கேட்டா நான் பார்லிமெண்ட்ல பேசினேன், அதுக்கு வந்து நான் வாழ்த்து செய்தி வாங்க வந்து நம்மள மேல எல்லாம் முட்டாளாக்குறாங்க. இவர்கள் என்ன திமுக இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளும் திமுக வந்து சொல்றபடி கேட்கிற ஒரு கட்சிகள் தான் தவிர எல்லாமே திமுக கட்சிகள் தான். அது சும்மா பேரை மாத்தி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க கொள்கை அதுதான். எடப்பாடி கூட ஒரு பெஞ்சில சொன்னாரு, அவங்க எல்லாம் ஒரே கொள்கையில் இருக்கணும், அப்புறம் இதுக்கு ஒரே கட்சி 10 கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒரே கட்சியை நடத்த வேண்டியதுதானே? கண்டிப்பா தொடர்ந்து அடுத்த சுற்றுல என்ன பேசலாம். மோசஸ், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள் நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதாவது விசிகா பற்றிய விமர்சனங்கள் இருக்கு, அதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த கூட்டணியை உறுதி செஞ்சது மூலமா எங்க தலைவர் எங்க கட்சி மேல இருந்த அந்த கிரெடிபிலிட்டியை நாங்க வந்து உறுதி செஞ்சிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து கூட்டணி பேசுறதுக்குன்னு எங்களுக்குன்ட்டு ஒரு கேரக்டர் இருக்கு. நாங்க எப்பவுமே வந்து இன்னொரு கட்சியை நம்ம வந்து காட்டி நாங்க இங்க சீட்டு கொடுக்கலன்னா நாங்க எங்களை இதை விட அதிகமா கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நாங்க போயிடுவோம். எங்களுக்கு நாங்க கேட்ட தொகுதி நீங்க கொடுக்கலன்னா நாங்க தனித்து போட்டிட்டு நாங்க ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஓட்டை பிரிப்போம், நாங்க ஒரு ஸ்பாய்லரா மாறுவோம் அப்படின்னு. இல்லைன்னா வந்து எங்களுக்கு அந்த இடத்துல கூப்பிடுறாங்க, நாங்க அந்த கூட்டணி நீங்க வந்து ஜம்ப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கொள்கை ஸ்தாந்தம் இல்லாம நாங்க முடிவெடுக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு கிடையாது. நாங்க எங்களுக்கு காங்கிரஸ் வந்து அப்படிதான் நெகோசியேஷன் பண்ணாங்க, தாவேக்காக்கு பேரும் சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. நீங்க அவங்கள குறிப்பிட்டீங்களா இல்ல எந்த கட்சியை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க இந்த மாதிரி போறாங்கன்னு? நான் பொதுவா சொல்றேன். பொதுவா கூட்டணி பேசும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, எங்க கட்சியுடைய நம்ம கட்சியுடைய சீட்ஸோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதெல்லாம் ஒரு மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட காமனா இருந்து நான் சொல்றேன். நான் எந்த கட்சியும் நான் மனசுல வச்சுக்கிட்டு நான் அதை பேசல. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க கூட்டணியில ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு எங்களுடைய கட்சி நலன், 2வது கூட்டணி நலன், அதோட ரொம்ப முக்கியமானது மக்கள் நலன். இந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்துதான் நாங்க எங்களுடைய சீட் வந்து நாங்க திமுகவோட நாங்க நெகோசியேட் பண்ணதுல நாங்க 8 தொகுதி அப்படின்றத நாங்க உறுதி செஞ்சிருக்கிறோம். தலைவர் அவர்களே அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. 8ன்றது எங்களுடைய இலக்கை எட்டுவதற்கான ஒரு எண்ணா நாங்க பாக்குறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் கட்சியா நம்ம தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னா ஒரு 4 மெத்தட் இருக்கு. முதல் மெத்தட் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மொத்தமா 6% வாக்கு பிளஸ் ஒரு எம்பி சீட் வாங்கியிருந்தா அது ரிஜிஸ்டர்டு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா கருதப்படும். இல்ல இந்த நம்ம ஸ்டேட் அசம்பிளில வந்து 6% வாக்கு பிளஸ் 2 தொகுதிகள் வெற்றி பெறணும். அடுத்த மெத்தட் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மொத்தமா இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சிஸ்ல 3%, அதாவது வந்து 2 எம்பி சீட் நம்ம வெற்றி பெற்றோம்னா நம்மளால வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நம்ம அதன் அடிப்படையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா நாங்க பதிவு செய்யணும். அடுத்த மெத்தட் என்னன்னா மொத்தமா 234 தொகுதியில 3% நம்ம வின் பண்ணணும். அப்படி பாத்தீங்கன்னா 8 தொகுதிகளை நீங்க வெற்றி பெற்றா நீங்க வந்து தொடர்ந்து அதை
தக்க வச்சுக்கலாம். இல்லன்னா ஓவராலா வந்து நீங்க ஒரு 8% ஓட்டு சீமான் அதன் அடிப்படையில தான் வந்து மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க 8 தொகுதிகள் வாங்கி இருக்கிறதுல நாங்க 8லுமே வெற்றி பெறுவோம். இது 8 தொகுதி கிடையாது. எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் நீங்க பாருங்க, எங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் வந்து இதுல அதிகரிக்க தான் செய்யும். இப்ப 4 எம்எல்ஏக்கள் எங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க இருந்தாங்க, நாங்க இப்ப வந்து அது 8ஆ மாறப்போகுது. 8 தொகுதிகளை கொடுத்த 8 தொகுதியை நாங்க வெற்றி பெறுவோம். ஏன் அப்படி எப்படி வெற்றி பெறுவீங்க அப்படின்னா, வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து அதிகரிச்சிருக்குது. முன்பு இருந்ததை விட திமுக கூட்டணியில கிட்டத்தட்ட இப்ப 23 தொகுதிகள் நாங்க கூட்டணியில இருக்கிறோம். இப்ப தேமுதிக உள்ள வந்ததுனால அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி, அதாவது இப்போ நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எந்தெந்த இடத்துலலாம் அவங்க வலிமையா இருக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் வந்து தேமுதிகவும் வலிமையா இருக்கு. உதாரணத்துக்கு சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, சேலம், திண்டிவனம், கடலூர், விழுப்புரம் இது போன்ற இடங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னா அதுக்கு இணையான ஓட் பேங்க தேமுதிகவும் வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இது வின்னிங் ப்ராபபிலிட்டி எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால வந்து திமுக கூட்டணியில நாங்க இந்த முடிவு எடுத்ததுன்றது வந்து எங்க தலைவர் எங்க கட்சிக்கு அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்ப நேத்திக்கு அந்த உயர்மட்ட குழு கூட்டம் எதற்காக நடத்தப்படணும்? அவர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க, அதை நீங்க வந்து முதலமைச்சர் அவர்கள்ட்ட வலியுறுத்துங்கன்னு சொல்றாங்க. ஆனா மறுபடியும் போயிட்டு 8 தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அது எப்படி அவங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கும்? அந்த உயர்மட்ட நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. அதாவது முதலமைச்சர் கிட்ட இதை வலியுறுத்துங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. முதலமைச்சர் கிட்ட இதை கட்டாயமா அந்த வலியுறுத்தலன்னா கூட்டணி விட்டு வெளியே வாங்குன்றதுலாம் தீர்மானத்தில் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. தீர்மானம் எடுக்கும்போது நான் அங்கதான் இருந்தேன். நாங்க எங்களுடைய விருப்பத்தை நாங்க சொல்றோம். ஜனநாயகத்துல ஒரு முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா எல்லாருடைய வாய்ஸுமே நம்ம ஹியர் பண்ணோம். ஹியர் தி ஆல் வாய்ஸ். எல்லாருடைய கட்சியில ஒரு கட்டமைப்பு இருக்கு. தலைவர் மட்டுமே வந்து நான் மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவு தான் கட்சியுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு எங்க தலைவர் இன்னைக்கு முடிவு எடுத்தது கிடையாது. அப்போ பார்ட்டிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் என்ன திங்க் பண்றாங்க, பார்ட்டி என்ன திங்க் பண்ணுது, கேடர்ஸ் என்ன திங்க் பண்றாங்க, எல்லா வாய்ஸுமே வந்து எங்க தலைவர் வந்து கலெக்டிவா உள்வாங்கிதான் நாங்க வந்து எங்களுடைய விருப்பம் எது அப்படின்றத நாங்க தெரியப்படுத்தோம். ராஜ்யசபா சீட்டு கூட நாங்க கோரிக்கை வச்சிருக்கிறோம். அவங்க வந்து அதை வந்து நிராகரிக்கல. பாப்போம் 2028ல அதற்கான சூழல் அமைஞ்சா கண்டிப்பா கொடுக்கணும் தான் சொல்லி இருக்கிறாங்க. நாங்க வந்து எங்களுடைய விருப்பத்தை நாங்க தெரிவிச்சாச்சு. அதன் அடிப்படையில் அவங்க சீட்டு கொடுப்பாங்க. ரொம்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னைக்குமே வந்து நாங்க கூட்டணியை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு நாங்க வந்து இருக்க மாட்டீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். நாங்க எப்பவும் அப்படி இருந்தது கிடையாது. மக்கள் நலன்ல இருந்து தான் நாங்க திங்க் பண்ணிருக்கிறோம். அப்படி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான். இங்க அவரு முக்கியமா ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னாரு. என்னன்னா எலக்ட்ரிசிட்டி பில்ல பத்தி பேசினாரு. இங்க வந்து மின்சார கட்டணங்கள்லாம் அதிகரிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்கு முக்கியமான காரணம் யாருங்க? எலக்ட்ரிசிட்டி அமெண்ட்மெண்ட் பில்லுன்னு ஒரு பில்ல வந்து பாஜக 2019 கொண்டு வராங்க. அதுல அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே உடைய மின்சாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய வந்து போயிட்டு இவங்க பங்கேற்கிறாங்க. அதுல அவங்க சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களால மின்சார வாரியத்தை ப்ராஃபிட்டபிளா உங்களால நடத்த முடியல, இல்லனா நீங்க அதிக மானியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அப்படின்னா it is a mandatory to increase the price. அத பத்தி முதலமைச்சர் பேசினாங்க. ஆனா நீங்க வந்து மாதம் வந்து ஈபி கட்டணம் எடுப்பாங்கன்ற கோரிக்கை அதை நீங்க சொல்லல. அத பேசுங்க அது கரெக்ட். நீங்க சொன்னது அது கரெக்ட். அத பேசுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த பிரைஸ் இன்கிரீஸ் பண்ற கையெழுத்து போட்டதோட விளைவுதான் இப்ப நம்ம கட்டாயமா வந்து அதனால தான் வெளியேற்ற வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. நீங்க வந்து ஏன் மந்த்லி வந்து சார்ஜஸ் இருக்குல கேளுங்க, தாராளமா. கண்டிப்பா நம்ம பேசலாம். அடுத்த சுற்றுல நம்ம விரிவா பேசுவோம். சிவசங்கர், உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள் வைங்க. பேசியிருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொன்றா பதில் சொல்லணும். இங்கே பாஜகன்னு சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள 2001 எலெக்ஷனில் நீங்கள் 4 எம்எல்ஏவை நீங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனது யார்? அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க? ஸோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு, உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் வந்து ஒரு சமூக சேவை இயக்கம்னு சொன்னால் அதை நீங்கள் நீங்கள் சொல்லுவீங்க மினிமம் ப்ரோக்ராம்லாம் சொல்லுவீங்க. மினிமம் ப்ரோக்ராம் ஏற்றுக்கணும் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவை இயக்கங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இன்னும் எத்தனை வருஷம் நீங்கள் பாஜக அந்த பொய்யை சொல்லிட்டு இருக்க போறீங்க? அன்னைக்கு வாஜ்பாய் ஒருத்தர் இருந்தார். அதனால யாராக இருந்தால் தலைவர் தானே. அன்னைக்கு ஒரு தலைவர் இருந்தார், இன்னைக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். அடுத்த கட்ட தலைவர். இது வந்து திமுக மாதிரி அப்பாக்கு அப்புறம் பையனுக்கு அப்புறம் தாத்தா பேரம் பேத்தி அப்படி ஒன்றும் வரல. அது வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இன்னும் எத்தனை நீங்கள் வந்து திரும்ப பாசிச பாஜக இந்த பூச்சாண்டி நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்றீங்கன்னா 2001 யார் கையை பிடிச்சி கூட்டு போனா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். திமுக திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும், கம்யூனிஸ்டுகளும் பதில் சொல்லணும். இதே பதில் தான் வந்து திருமாவளவன் உங்களுக்கு அன்னைக்கு 2001 உங்களுக்கு திருமாவளவன் அவருடைய கட்சிக்கு கிடைச்ச சீட்டுனா 8, அன்னைக்கு பிஜேபிக்கு கிடைச்ச சீட்டுன்னா நீங்க 20. ஸோ நீங்கள் இன்னைக்கு அதே 8 தான் இருக்கீங்க. நீங்கள் 27 வந்துருக்கு பிஜேபி. யார் வளர்ந்துருக்கிறா?
யாரை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அடுத்து இந்த கம்யூனிசம் அவங்களும் இதே மாதிரி மக்கள் நல கூட்டணி இல்ல, ஒரு நிமிஷம். இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் 25 சீட்டு இல்ல, சொல்றேன். ஒதுக்கியிருந்தாங்க. நீங்க அது வேற, அது நீங்க ஒண்ணுமே கிடைக்கலங்கிற நீங்க இப்ப பிரச்சனை என்ன, திமுகவுக்கு நமக்கு நேரடியாக பேசிட்டு இருக்கிறோம். 2001 நான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்து நீங்க சொல்றது கம்யூனிசம் அவங்களும் வெளியே வந்து உனக்கு சீட்டு கிடைக்கல, உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா நீங்க என்ன காரணம், நீங்க அங்க கேட்கணும். நீங்க 5 வருஷம் நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, எந்த அவங்க செய்யற அத்தனை தவறுகளுக்கு நீங்க துணை போயிருக்கிறீங்க. எதையுமே நீங்க வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து அதிகமான சீட்டு வேணும்னா அது நடக்காது. நீங்க அது அங்கதான் கேட்கணும். உங்களுக்கு வந்து அடிஷனலா ஒரு 2 பெட்டி கொடுப்பாங்க. நீங்க இப்ப இல்ல பாலகிருஷ்ணன் அவர்கள் நினைக்கிற எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி முடிச்சாரு, நான் பேசி முடிச்சாரு. இது வந்து அலிகேஷன் மாதிரி வைக்கிறீங்க. இல்ல, பெட்டி கொடுப்பாங்கன்னா இல்ல வாங்கிருக்காருல, அவர் ஓபனா சொல்றாருல, நான் வந்து நாங்க ஓபனா வாங்கிருக்கோம் சொல்றாருல. அப்படின்னா நாங்க சொல்லல, அவர் தானே சொல்றாரு. அவர் மட்டும் சொல்லல, நாங்க மட்டும் வாங்கல, மத்தவங்களும் வாங்கிருக்கான்னு அவர் சொல்றாரு. சோ அதுக்கு அவர் பதில் சொல்லணும். இதே மாதிரி கம்யூனிஸ்ட் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு சீட்டு குறைஞ்ச காரணம் இவங்க வந்துருவாங்க அப்படின்னு. இன்னொன்று அந்த எலெக்ஷன் டேட்டுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குன்னு சொல்லுவோம். உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கலாம். 23/4 லீலாவதி அவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கு, அது வந்து அன்னைக்கு நடந்த அதே டேட்ல தான் எலெக்ஷன் நடக்க போகுது. வெக்கமான சூடு சொன்ன இருக்கிற கம்யூனிஸ்ட் யாரும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சுட்டு போய் ஓட்டு போடுங்க. ஏன்னா அந்த 2 நாள் ஒரே நாள் 1997 கொலை செய்யப்பட்ட நாள். சோ மறுபடியும் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கல் இருக்கு. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் பாசிச பாஜக அதை வந்து இன்னும் நீங்க எத்தனை நாள் பதில் சொல்ல குறை சொல்லிட்டே இருக்க போறீங்க. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிறத நான் சொல்ல வரேன். சோ அது ஒண்ணு. அடுத்து நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்கள் போராடுறோம்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க லாக்அப் டெத்துக்கு நீங்க வாய் திறந்து பேச மாட்டீங்க. உங்களுக்கு சேர் கொடுக்கலன்னா பேச மாட்டீங்க. ஈக்குவல் ரைட்ஸை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. அடுத்து ஏற்கனவே வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படக்கூடாது. யாரு, இவருடைய தந்தை ஸ்டாலின் அவர்களின் தந்தை கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காருன்னா, இதை கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி பற்றி எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் போட்டியிடணும், டபுள் டிஜிட்டுக்கு நீங்க எலிஜிபிள் இல்லங்கிறத ஒரு இன்டைரக்டா சொல்லிக்கிறாங்க. எங்க 2001 8 தான் இருக்கீங்க, இன்னைக்கு 8 தான் இருக்கீங்க. யார் வளர்ந்துருக்கா அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க. இதுக்கு நீங்க வந்து மக்கள்கிட்ட நேரடியாக பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வளரவே இல்லையே. அவர் என்ன சொன்னாரு, பொது தொகுதி நீங்க ஆசைப்படக்கூடாது. இதை நான் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நீங்க உங்களுடைய தோழர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றேன். அது இப்ப பரிணாம வளர்ச்சி பெற்று 2 பொது தொகுதி 6 தான் தனி. இல்ல, நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு இருந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்டர் நான் பேசுறேன். நீங்க அன்னைக்கு நீங்க பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னவர் அவரு. இவர் பையன் என்ன சொல்றாரு, நீங்க சிங்கிள் டிஜிட்ல தான் இருக்கணும். உங்களை வளர விடாம வச்சிருக்கிறது யாரு, உங்களை அடிமையா வச்சிருக்கிறது யாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் நீங்க பதில் கட்டாயம் நீங்க சொல்லி ஆகணும். அடுத்து திமுக தொகுதி பங்கீடு நீங்க சொல்றீங்க, வெளியே வந்து யாராவது ஒருத்தர் சந்தோஷமா எங்களுக்கு வந்து கரெக்டா எங்களோட தொகுதி பங்கீடு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் இன்னொரு சில விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். முதல் வாக்குறுதி என்ன, 2021 நீங்க அதாவது கற்பனைக்கு எட்டாத வாக்குறுதிகள் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. அதெல்லாம் வந்து செய்யவே முடியாதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு என்னால முடியலங்கிற ஏற்றுக்கொள்கிறீங்க. நான் கேட்கறது, நீங்க 525 வாக்குறுதிகளை விட்டுருங்க. முதல் வாக்குறுதி என்ன? நீங்க ராஜமன்னார் கமிட்டி 1967 நீங்க என்ன சொன்னீங்கன்னா சுயாட்சி பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு நீ யார் வேணா எடுத்து பாத்துக்கலாம், நீங்க ஆன்லைன்ல இருக்குது. மாநில சுயாட்சி பத்தி இன்னை வரைக்கும் உங்களால செய்ய முடியலங்கிறது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இன்னை வரைக்கும் நீங்க செய்யவே இல்லை, செய்யவும். நீங்க பாருங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டோல ஃபர்ஸ்ட் நீங்க இது என்ன கொடுத்துருக்கீங்க நீங்க பாருங்க. சரி, நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தான் சொல்றீங்க. நீங்க தான் நாங்க வந்து மாநில சுயாட்சி ராஜமன்னார் கமிட்டி வச்சு நீங்க இன்னை வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? இன்னை வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? அண்ணே ஒரு நிமிஷம் பேசி முடிச்சுங்க. லெட் மீ கம்ப்ளீட் தி நிகழ்ச்சி. சோ நீங்க இதுக்கு நீங்க இன்னை வரை 1967 உள்ள மேனிஃபெஸ்டோ இன்னும் நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க. அது ஒரு விஷயம். இந்த சிச்சுவேஷனுக்கு நான் சொல்றது, நீங்க பெட்ரோல் டீசல் விலை கேஸ் இன்னைக்கு தேவையானது ஒன்று. நீங்க இப்பமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு என்னையாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிறீங்களா? இன்னை வரைக்கும் நீங்க எந்த முயற்சியுமே இல்லை. இப்போ அதிமுகவோட தேர்தல் அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா? அப்படி ஏன்னா நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு அவரே சொல்றாரு. இப்போ அவரே இந்த கருத்து கெட்டாத வாக்குறுதிகளை கம்பேர் பண்ணும்போது இதான் தட் இஸ் எ பாசிபிலிட்டி. அதாவது இந்த நிதி நிலைமை சரி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பாசிபிலிட்டி நான் சொல்லுங்க. கற்பனைக்கே செய்யவே முடியாத வாக்குறுதிகளை திமுக வந்து மகளிர் உரிமை தொகையை கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. முதல்ல முதல்ல எல்லாருக்கும் சொல்றீங்க, அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள் யாரோ அவங்களை செலக்ட் பண்ணி சொல்றீங்க. அதிமுக மகளிர் உரிமை தொகை எப்படி எடுத்தாலும் நிதி நிலைமை அது சீராகும் போது நீங்க வந்து ஏற்கனவே இவங்க வச்சிருக்க கடன் எல்லாம் வந்து கட்டி முடிச்சு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வாங்க. ஏன்னா 2011 நீங்க பெட்ரோலுக்காக வாங்கின ஒட்டுமொத்த கடன் பத்திரத்தை இப்ப வந்து கட்டி முடிச்சிருக்க பிஜேபி. சோ இதெல்லாம் சரி பண்ணி வரும்போது சாத்தியமான சாத்தியம். இந்த மகளிர் உரிமை தொகை எல்லாருக்குமா இல்ல அந்த மாதிரி தகுதி வாய்ந்தவர்களுக்கு? இல்ல கட்டாயம் தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் இருக்கும். அதை வந்து நான் ஓப்பனா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்றேன். நான் வந்து அந்த கமிட்டியில கிடையாது, இருந்தாலும் நான் சொல்றேன். பட் அது எலிஜிபிள்ங்கிறது வந்து ஒரு கட்டாயம் இருக்கா? ஏன்னா இவங்கள மாதிரி நாங்க எல்லாருக்கும் கொடுத்துருவோம் போய் சொல்லிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் 4 பேர் தான் கொடுப்பாங்கிறது அப்படி கிடையாது. வந்து கட்டாயமா ஒரு எலிஜிபிலிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கத்தான் செய்யுங்கிறதா என்னுடைய. அது மாதிரி ஃப்ரிட்ஜுமே வந்து அரிசி அட்டைதாரர்களுக்கு அதுதான் என்ன சொல்றேன். இந்த நிதி நிலைமை சரியாகணும். ஏன்னா நீங்க 5 லட்சம் கடனை வாங்கி வச்சிருக்கிறதெல்லாம் கட்டி ஒரு வழிக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்து சரி செய்ய முடியும். சோ அதற்கான சூழ்நிலை ஒரு இது ஆயிரம் சொல்லி கற்பனைக்கு எட்டாத வாக்குறுதிகள் கிடையாது, செய்யக்கூடிய வாக்குறுதிகள். அதுக்கான தரிச பாசிபிலிட்டி இருக்குதுங்கிறதா வந்து என்னுடைய கருத்து. ஓகே சார், ஓகே சார். நம்ம வந்து போன சுற்றில் பேசும்போது அந்த தேர்தல் அறிக்கையை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். திமுகவோட தேர்தல் அறிக்கையில் 404 நீங்கள் நிறைவேற்றலாம் சொல்கிறீங்க.
ஆனால் நிறைவேற்றாதவைகள் வந்து மிக முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்குது அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகளுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. என்னென்னா இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலையாக இருக்கட்டும், அதே போன்று வந்து இப்போ பல்வேறு வாக்குறுதிகள் வந்து கொடுத்தாலும் இந்த முக்கியமான பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு போன்ற முக்கியமான அந்த 100 ரூபாய் மட்டும்தான் இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு சரியான நிதிநிலை சூழல் இல்லை அப்படின்றது தான் எங்களோட கருத்து. நான் அண்ணனுக்கு 2 பேத்துக்கும் பதில் சொல்லிட்டு கொஞ்சம் மூவ் ஆகிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து பாசிசம் பேசுவீங்க? இந்த மண்ணில் எல்லாரும் சமம்ன்ற நிலைமை வர வரலையும் நாங்கள் பாசிசம் தான் பேசுவோம். ஏன் அப்படி? இங்கே எல்லாரும் சமம் இல்லை, இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, இங்கே சாதி ரீதியான வன்மம் இருக்குது, மத ரீதியான பாகுபாடு இருக்குன்னு நாங்கள் உறக்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த நிலை எப்பொழுது மாறுதோ அப்பொழுதுதான் இந்த மண்ணில் சமத்துவம் இருக்கிறது அப்படின்னு நாங்கள் நம்புவோம். இப்போ தற்போது கிடைத்த செய்தி, இப்போ தேமுதிகவிற்கு 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 10 இடங்கள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ மேற்கொண்டு வரேன் நான். அப்போ நீங்கள் இன்னும் ஏன் பாசிச பாஜகவை இந்த மண்ணில் வேறொன்ற விடமாட்டோம், அது ஒரு அடிப்படையான கொள்கையா, இதை மட்டும் சொல்லிட்டு எத்தனை நாள் அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னா இதுதான் பிரதானம். இங்கே எல்லோரும் எல்லாருக்கும் எல்லோம்ன்ற அந்த கருத்தை மறுதளிக்கிறது வந்து பாசிசம் தான். இங்கே எல்லோரும் சமம் இல்லை, சாதி ரீதியான மத ரீதியான இங்கே வேறுபாடுகள் இந்த மண்ணில் இருந்துட்டு தான் இருக்குன்னு உறக்க சொல்றது பாசிசம். அதை எதிர்த்து ஒரு கேள்வி வைக்கிறார் சிவசங்கர். வந்து நீங்கள் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது நம்ம கட்சியிலே இருக்கக்கூடிய SC/ST மக்களாக இருக்கட்டும் உட்பட ராஜா அவர்கள் ஆராசா உட்பட அவர்களுக்கு தனித்தொகுதி தான் ஒதுக்கப்படுகிறது. இப்போ சமூக நீதிக்கான வழி எங்கே? எல்லாருக்கும் எல்லாம் அப்படி சமம் அப்படின்ற ஈக்குவாலிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களான்ற ஒரு கேள்வி அவர். சார், ஒரு அரசியல் இயக்கம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்தது, இன்க்ளூசிவ் ஸ்ட்ரென்த். இந்த மண்ணில் சாதி வன்மம் இருக்கானா இருக்கு, அது வேறறுக்கப்பட வேண்டும். அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அடிப்படை கருத்துக்கள், அடிப்படை கொள்கையில் ஒன்று. அதுதான் எங்களோட அடிப்படை கொள்கை. இது என்றைக்காவது ஒரு நாள் கட்டாயம் இது வேறு இருக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் அந்த மக்களை முன்னேற்றுவதற்காக, அவர்கள் சார்ந்த வாழ்வியல் முன்னேற்றத்திற்காக, அவர்கள் சார்ந்த பொருளாதார முன்னேற்றத்திற்காக திட்டங்கள் வகுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த திட்டங்கள் களத்தில் ஈடேறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதெல்லாம் நீங்கள் வெளிப்படையாக பார்க்கலாம். அப்ப ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள இதெல்லாம் வந்து இதை நீங்க முன்னிறுத்துறீங்க. நான் முடிச்சிடறேன், உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வரேன் இருங்க. அப்ப இதெல்லாம் ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள நீங்க வயிற்றெரிச்சலோட உச்சம் இது. எப்படி அந்த கூட்டணி பிரிஞ்சிரும் நினைச்சோமே, இன்னைக்கு வந்து விசிகாவுக்கு சீட் அதிகமா கிடைக்கலன்னு வலதுசாரி கவலைப்படுது. கம்யூனிஸ்டுக்கு சீட் அதிகமா கிடைக்கல, காங்கிரஸுக்கு சீட் அதிகமா கிடைக்கல, வயிற்றுல வாயில அடிச்சுட்டு அழுதுவங்க எல்லாம். அப்ப ஒரு கூட்டணி முழுமை பெற்று இருக்கு. அந்த கூட்டணி தத்துவம் சார்ந்து, மக்களின் சிந்தனை சார்ந்து, இந்த மாநிலத்தை முன்னேற்றுவதற்கு சார்ந்து அந்த கூட்டணி வந்து முழுமை பெற்றிருக்குன்றது தான் இதோட பொருள். இல்ல அதுல வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா, பேட்டி கொடுத்த யாருமே வந்து ஒரு சரியான ஒரு மகிழ்ச்சியா கொடுக்கல அப்படின்றது. அதாவது அரசியல் இயக்கமாக செயல்படும் பொழுது இங்க காம்ப்ரமைஸ் இருந்துச்சு எங்களுக்குள்ள அப்படின்னு நாங்க சொல்றோம். நாங்க சில தொகுதியில விட்டு கொடுத்தோம். கடந்த முறை திமுக போட்டியிட்ட அதே தொகுதிகளை தற்போது போட்டியிடவில்லை, குறைவாக தொகுதியில் தான் போட்டியிடுது. அதாவது எல்லாருக்குள்ளேயும் காம்ப்ரமைஸ்ல நடக்கிறது தான் பேச்சுவார்த்தை காம்ப்ரமைஸ். அப்ப நீங்க உங்களோட கருத்து என்னன்னா, நீங்க வரும்போது சிரிச்சு கட்டிவிட்டு வைத்தியமா பிடிச்சிட்டு வந்தாங்க. பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு. பேச்சுவார்த்தை ரீதியாக, கொள்கை ரீதியாக ஒரு உடன்படிக்கை எட்டப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கையின் ரீதியாக இந்த மண்ணிற்கு எது தேவையோ அதை சார்ந்து சிந்தித்து ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் தான் நீங்க சிந்திக்கணும். அவர்கள் யாருமே வந்து வருத்தப்பட்டுட்டு வந்தாங்க, அவர்களுக்கு முகத்தில் சந்தோஷம் இல்லை, அதெல்லாம் எவ்வளவு வருத்தப்படுறாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலையெல்லாம் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் முத்தி காங்கிரஸ் சொன்னாங்க. காங்கிரஸ் இல்லாத பேசினதை வச்சு ஒரு எடுத்துக்காட்டினேன். ஏற்கனவே நான் போன நிகழ்ச்சியில சொல்லியிருந்தேன். அவர் வந்து சொல்லும்போது எங்களுக்கு என்ன முன்னாடி மாதிரி 100 சீட் கிடைச்சதா, இல்லை 61 கிடைச்சதா, 63 கிடைச்சதா, 41 கிடைச்சதா? இல்லையே, எங்களுக்கு கிடைச்சதே 28 தானே. நாங்களே வேதனையில் இருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அது எங்களுக்கு கிடைச்ச தொகுதி சொல்லி நீங்கள் இது கேட்குறீங்க, தொகுதி கேட்குறீங்க அப்படின்னு அவர் ஒரு வேதனையை தானே வெளிப்படுத்துறாரு. ஆமாம், அதுதான் நானும் சொல்கிறோம். இட் இஸ் காம்ப்ரமைஸ்ன்ற நாங்க ஆமான்னு தான் சொல்றோம். நாங்க இதை மறுதளிக்கலையே, எல்லாருக்கும் நடுவுல பேச்சுவார்த்தைங்கிறது எதுக்கு எட்டப்படுது? இது வந்து தர்பார் கிடையாது. எப்படின்னா, நான் வருவேன், நான் வந்த பிறகு சீட் ஷேரிங் எல்லாம் பிரிச்சு கொடுப்பேன், தொகுதிகள் பிரிச்சு கொடுப்பேன். மீறி நீ உடன்படலைன்னா நான் உன் மேல ரைடு விடுவேன், சிபிஐ, இடி, ஐடி எல்லாம் வச்சு உன் மீது வன்மம் சுமத்துவேன்னு சொல்றது இல்ல. இது பேச்சுவார்த்தை மூலமா எட்டப்பட்ட ஒரு கூட்டணி. ஆக இங்க எல்லாருக்குமான சரிசமமா எல்லாரும் இங்க இனிதான மனதோட இருந்தாங்களா அப்படின்னா இல்ல. திமுக உட்பட திமுக சில தொகுதிகள் இழந்திருக்கிறதுன்றதான் எங்களோட கருத்து. அதை யாருமே உள்வாங்க மாட்டீங்க. அப்ப அவங்களுக்கு கம்மியா கொடுத்துறீங்க. எல்லாத்தையும் வந்து திமுக இந்த மண்ணிற்கு எது தேவையோ, இந்த கூட்டாட்சி தத்துவதற்கு எது தேவையோ அதை செய்கிறது. இப்ப அண்ணன் சொன்னாரு, டபுள் இன்ஜின் சர்க்கார்ல வந்து நாங்க செஞ்சிருவோம். எப்படி செய்வீங்க?
என்ன நலத்திட்டங்கள் செய்யறதுக்கான பிளான் உங்கள்கிட்ட இருக்கு, நாங்க அது குழு அமைச்சு ஆராய்வோம். இதுதான் பழனிசாமி என்ன 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னார். குழு அமைச்சு ஆராய்ஞ்சு நாங்க வட்டியெல்லாம் போட மாட்டோம், வரி ஏற்ற மாட்டோம். ஆனா இந்த ஆட்சி நிதி எப்படி வாங்குவீங்க? அமைஞ்சோன்னா பொருளாதார குழு, அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து கால்வாய்களை ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு குழு இதெல்லாம் அமைக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்ற உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படும் இல்லையா? என்னது புரியல திருப்பி. பொருளாதார அறிஞர்கள் ஜெயரஞ்சன் அவர்கள் உட்பட பலர் கொண்ட ஒரு தலைமை இன்டர்நேஷனல் மெம்பர்ஸ்லாம் கூட இருந்தாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு குழு அமைச்சதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு இரட்டை பொருளாதார வளர்ச்சியில முன்னேறி. நீங்க ஆச்சரியார்த்த விட்டுட்டு போன லட்சம் என்ன தெரியுமா? 5 லட்சம் ரூபாய் விழுக்காடு ஜிடிபி ரேஷியோல விட்டுட்டு போனீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு 2006க்கு பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்திருக்கிறது ஜிடிபில அப்படின்னா அது இந்த முறை தான். ஏன் நீங்க 10 வருஷம் ஆட்சி செஞ்சு எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டீங்களே, ஏன் உங்களால செய்ய முடியல? 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சது அதிமுக, ஏன் இரட்டை இலக்க வளர்ச்சி அடைய முடியல? அந்த இரட்டை இலக்க வளர்ச்சி அடைந்திருக்கிறது, தனிநபர் வருமானம் ஏறி இருக்கிறது. இந்த மண்ணில் பெண்கள் சுதந்திரமாக தன்மானத்துடன் வாழ்வதற்கு வழி செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த நீங்க சொன்ன அந்த ஜெயரஞ்சன் தலைமையில ஒரு குழு பாதுகாப்பு தான் இங்க இந்த ஆட்சியில பாதுகாப்புல வருமானம் கேளுங்க. அதுல நான் இப்ப அதுதான் சொன்னேன் முன்னாடி சொன்னேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதாவது பெண்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு 125 நகரங்கள் ஒன்றிய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு, மேல் காட்டப்பட்டிருக்கு ஒன்றிய அரசாங்கத்தால். அதுல 12 நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 12 நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு பெண் வந்து மகளிர் தின அன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து எவ்வளவு சுதந்திரமா வேலை வாய்ப்புல பெற்று 12 மணிக்கு நான் வீட்டுக்கு போறேன், நான் ரொம்ப சேஃபா இருக்கேன். அதாவது உங்க கட்சி வன்மத்தெல்லாம் இங்க வந்து சுமத்துறதுக்கு நேரம் இல்ல. அவங்க மட்டும் இல்ல, அதை போன்ற பல பேர் சொல்லியிருக்காங்க. பகல்ல உங்களோட டேட்டா ஒண்ணு இருக்குல்ல, உங்க டேட்டா ஒண்ணு இருக்குல்ல. இப்ப உங்களை நான் இங்கதான் இருக்கேன், நான் எங்கேயும் ஓடி ஒளிய மாட்டேன். அதாவது NCRB டேட்டா படி பெண்கள் வன்மம், பெண் கொடுமைகள் அதிகமா சுமத்துற நடைபெற்று இருக்கிற மாநிலங்கள் எதுனா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார். அந்த அந்த தரவுல தமிழ்நாடு பேர் இல்லை. நீங்க எங்கேயோ நடக்கிற சில குற்றங்கள் எல்லாம் அதெல்லாம் ஏதோ அரசாங்கமே கையில எக்யூப்மெண்ட் கொடுத்து போய் செய்யன்னு சொன்ன மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுங்கிறது, நான் முடிக்கிறேன், பிம்பத்தை கட்டமைக்கிறதுங்கிறது எதிர்கட்சிகளா இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து சொல்லும் போது அதை ஏற்றுக்கலாம். நான் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவேன். இன்னும் இது நாள் வரலையும் அதாவது இந்த அரசாங்கம் முறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கு 2 உதாரணம் சொல்லலாம். சரி, 2 உதாரணம். ஒன்னு டேஞ்சபிள், இன்னொன்னு இன்டேஞ்சபிள். டேஞ்சபிள்லாம் நீங்க கண்கூட பார்க்கலாம். அந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு இருக்கு, நலத்திட்டங்கள் சார்ந்து, திட்டங்கள் சார்ந்து, மக்கள் முன்னேற்றம் சார்ந்து. இப்ப நாங்க சொல்றோம் ஜிடிபி வந்து 11 இரட்டை வளர்ச்சியில நாங்க வந்து மாநிலத்தை முன்னேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். அது நீங்க உங்களோட ஒன்றிய அரசு தரவுகளிலே பார்க்கலாம். இப்ப இன்டேஞ்சபிள்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் அதிகமாயிடுச்சு. இதுக்கு தரவுகள் அடிப்படையில நாங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த எந்த அடிப்படை தரவுலையுமே நீங்க சொன்னது வரல. அதனால வரல, நீங்க வீண் பணிகளை அதுக்கான பதில்களை நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வச்சிருக்கேன் சார். மற்ற இப்போ 3 கட்சிகள், முக்கிய கட்சிகள் வந்து தொகுதி பங்கீடு பண்ணியாச்சு என்டிஏல. மற்ற சிறிய கட்சிகளுடைய அவங்களுக்கான தொகுதி பங்கீடுகளில் சில இழுபறிகள் இருப்பதாகவும் தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பல்வேறு குற்றச்சாட்டுகளும் சேர்த்து உங்களுக்கு சொன்னதுல வந்து ஒரு விஷயம் வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பாசிச பாஜகன்னு ஏன் சொல்கிறேன்னா, இங்கே ஜாதி ரீதியான வன்மத்தை பாசிச பாஜக மத ரீதியான வன்மத்தை செலுத்துறதுனால அப்படின்னு பஞ்சமி நிலத்தை திமுககாரங்க எத்தனை பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரையும் முரசொலி நிலத்தின் பஞ்சமி நிலத்தினுடைய கேஸ் ஹைகோர்ட்டில் அப்பீல் மேல் அப்பீல் போயிட்டே இருக்குது. எந்த கட்சி பேச விடுங்க, பேச விடுங்க, குறிச்சி வச்சுக்கோங்கண்ணா, டென்ஷன் ஆகாதீங்க, பேச விடுங்க, குறிச்சி வச்சுக்கோங்க, குறிச்சி வச்சுக்கிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. பஞ்சமி நிலத்தை எத்தனை பேர் ஆக்குபை பண்ணி இன்னைக்கு வரையும் தராம படம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரி, இவங்க தான் சிறுபான்மை இனத்திற்காகவும் பட்டியலின சகோதரர்களுக்கும் போராடுற பொங்கிசாச்சே. உங்கள் ஆட்சி அதிகாரத்தில் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? இந்த சிறுபான்மை இனத்திற்கும் பட்டியலின சகோதரருக்கும் உங்கள் ஆட்சி அதிகாரத்தில் தலைமை பதவி எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? தமிழ்நாடு பாஜகவுக்கு 2 பேர் பட்டியலின சகோதரர்கள் 2 பேர் தலைவராக இருந்திருக்காங்க. கிருபாநிதி ஒருத்தர், இது அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த டாக்டர் எல் முருகன் இன்னைக்கு கேபினெட் இணை அமைச்சராக இருக்கார். நீங்கள் அந்த மாதிரி அதிகாரம் முடிச்சிடறேன் அப்புறம் வாங்க, நீங்கள் நோட் பண்ணிக்க. இடையில நீங்கள் குறுக்கிட்டீங்கன்னா எனக்கு ஃப்ளோ போயிடும், குறுக்கிடாதீங்க. சரி, 2 பேர் அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். அந்தியூர் செல்வராஜன் ஒருத்தர் போய் பண்ணாரி அம்மன் கோயிலில் போய் தீ மிதிச்சான்னு ஒரே காலத்துக்கு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கணும் பெருங்கட்ட கட்சி தானங்க அது. சரி, இவ்வளோ நீங்கள் பொங்குறீங்களே பட்டியலின சகோதரர்களுக்காக. இப்போ லேட்டஸ்ட்டாக ஜாதி பேர்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா, ஒரு அட்டவணை எடுத்தீங்களா? நீங்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. அதில் பட்டியலினத்தினருக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் படம் இருக்கா? அம்பேத்கர் பேர் இல்லை, நம்ம MC ராஜா சார் பேர் இல்லை, அயோத்திதாசர் பேர் இல்லை.
யார் யார் இமானுவேல் சேகனர் பேர் இல்ல, யார் அது அந்த தெரு பேர் வைக்கிறதுல ஒரு பட்டியலின சகோதரர்களுக்காக பாடுபட்ட பெருந்தலைவர்கள் பேர் ஒரு பேர் இல்ல. மலர்கள் பேர் போட்டிருக்காங்க. எல்லா மலரும் நல்ல மலர், தாமரை மட்டும் இல்ல, தேசிய மலர். அதனால அது வந்துடக்கூடாது. ஏன்னா பாசிச பாஜக, இதே பாசிச பாஜக தான் 1999 2001 வந்து கூடி சேர்ந்து கும்பி அடிச்சிங்க சொல்லிட்டீங்க. ரைட் இல்ல சொல்றேன். அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அந்த 2001 திமுக கூட்டணியில் அவங்களும் இருந்தாங்க. அது இங்க மோசஸ் சாருக்கு பதிவு செய்ய விரும்புறேன். அவங்களும் அன்னைக்கு இருந்தாங்க. இவர்கள் வந்து என்னன்னா இந்தி வந்துரும் ஒரு சிறுபான்மையர் ஓட்டை கவர வேணுன்றதுக்காக இவங்க ஒரு கட்டமைப்பு பண்றாங்க. இவங்களாம் சேர்ந்துட்டா நல்லது. அதான் எடப்பாடி எல்லா மீட்டிங்ல சொல்றாரு, நீங்க 1999 சேர்த்துறப்ப உங்களுக்கு விழுந்தா ரத்தம், நாங்க போய் இப்ப சேர்ந்தா எங்களுக்கு தக்காளி சட்னியா அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா? ரைட், ஓகேவா? இப்ப இவங்க கட்சியில கூட்டணி ரொம்ப இம்பாக்டா இருக்கு. இப்ப அண்ணா என்ன சொன்னார்னா, கம்யூனிஸ்ட பத்தி ஏன் கவலைப்படுகிறீர்கள், திருமாவளவனை பற்றி ஏன் கவலைப்படுகிறீர்கள், அஇஅதிமுக அழிந்த கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அட்வைஸா சொல்றேன். திருமாவளவன் பொங்குனார்ல பொங்கிசா ஏன் பொங்குனாரு? அஇஅதிமுக ஒரு கட்சி நிலை பெற்று இருக்கணும் தமிழ்நாட்டில், அதுதான் நமக்கு மிகப்பெரிய எதிர்சக்தி. அது வந்து அழிஞ்சிட கூடாதுன்ற நல்லெண்ணத்துல தான் நான் சொல்றேன். இப்பயும் நாங்க சொல்றோம், கம்யூனிஸ்ட்ன்ற ஒரு கட்சி வேணும், திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு அந்த நல்ல இடத்துல தான் நாங்க சொல்றோம். நீங்க 28 தொகுதி வாங்கி கொடுத்தீங்களா காங்கிரஸுக்கு? ராகுல் காந்தி ஒரு வாழ்த்து போட்டாரா? கன்னியாகுமரி கேரளாவுடைய பார்டர் வரையும் வந்து திருவனந்தபுரம் வரையும் கால் வைக்கிறது, கன்னியாகுமரியில இன்னைக்கு வரையும் கால் வைக்க மாட்டேன்றார். ஏன் தெரியுமா? அவருக்கு இந்த இதில் உடன்பாடு கிடையாது. தாவேகாவுக்கு அவளுக்கும் ரகசிய உடன்பாடு இருக்கிறது. எங்கெங்கு காங்கிரஸ் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாவேகா வேலை செய்யாது, மற்ற இடத்தில் அவர்கள் தோக்கடிப்பார்கள். உங்க கட்சியில் வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னா, நீங்க 5 வருஷம் ஆட்சி செஞ்சதுல நீங்க ஆட்சி செஞ்சு ஒரு எம்எல்ஏக்களும் உங்கள் எம்பிக்களும் எங்கெங்க சொத்து வாங்கியிருக்காங்க லஞ்ச பணத்துலன்றத ஆடிட்டிங் ரிப்போர்ட்லயும் அக்கௌண்ட்ஸ் ஆன் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல டேட்டாவை நான் வச்சிருக்கேன், வெளியிடுறேன். நான் வெளியிட போறேன், நான் சொல்லல. உங்க கட்சியில 5 வருடம் இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் சொல்றாரு, நாங்க சொல்றோமா? நீங்க தான் தேனும் பாலும் ஓட்டுறீங்களே, நாங்க எதுவும் சொல்லியா? ஜிடி பத்தி சொன்னாரு. என்ன சுதந்திரம் அடைந்த காலத்து 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்கின கடனை 5 வருடம் வாங்கி 28.7% ஜிடிபில கடன் வாங்கணும். இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் எவ்வளவு வாங்கியிருக்கு? 26.43. இப்ப வாங்கினதெல்லாம் சேர்த்தா 27 கிராஸ் ஆயிட்டாங்க, மொட்டை அடிச்சிட்டாங்க. ஜீரோ, கடனே வாங்க முடியாது. அந்த அளவு மொட்டை அடிச்சுட்டு நாங்க ஜிடிபி நம்பர் வந்தோம். பெண்களுக்கான சுதந்திரத்தில் நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம். பெண்கள் வழக்குலாம் இங்க கம்மியா இருக்கு. நைட்ல இல்ல, மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி டெய்லி பெண்கள் எல்லாம் புகழ்றாங்க. அப்புறம் எதுக்கு 105 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்தீங்க? போக்சோ வழக்குல 6 வழக்குக்கு 105 கோடி நிவாரணம் நாங்கள் கொடுத்தோம். நான் சொன்னா சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பொது வழியில சொல்றாங்க, நாங்க 105 கோடி ஒரே நிறைவேறேன். இவர் வந்து மகாராஷ்டிரா இருக்கு, இது யூபி இருக்குன்னு தவறான தகவல் சொல்றாரு. 2023க்கு முன்னாடி வரையும் தமிழக அரசு தேசிய குற்ற ஆவணத்துக்கு தமிழ்நாட்டில் தகவல்கள் கொடுக்கணும். முடிச்சிடுறேன். 2023க்கு அப்புறம் இன்னைக்கு வரையும் கொடுக்கல. நிரந்தர ஜிடிபி இல்ல. ஆமா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இன்னைக்கு வரையும் நியமிக்காம, இவங்க தரவுகளே கொடுக்காம, இவங்க ரகுராம் தலைமையில வந்தோடனே நாங்க தமிழ்நாடு தேனும் பாலும் இருப்போம். இப்ப நான் மோசன் சொன்னதுக்கு ஒரே சொல்லிடுறேன். இப்ப வந்து உதயமின் திட்டம் கையெழுத்து போட்டாரு. உதயமின் திட்டத்துல பீக் ஹவர்ல டபுள் சார்ஜ் போடணும்னு சொன்னாங்களா? சர்சார்ஜ் போடணும்னு சொன்னாங்களா? மாதம் கணக்கெடுப்பு போட சொன்னாங்களா? வச்சிடலாம். மாவட்ட செயலாளர்களை வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த கேள்வி ஜனாதிபதி கொடுத்திருக்கோம். அவங்களுக்கு தான் சொல்றேன், ஒரு துணை பொதுச் செயலாளர் கூட கொடுக்க முடியல உங்களால. துரை ஒரே நிமிஷம் இணையத்துல பேசுறாங்க, பேசிட்டோம். சொல்லுங்க மோசஸ். அதாவது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க சொல்ல, மின்துறையில உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டாலும் சில விஷயங்கள் வந்து நீங்க திமுகவுடைய தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ராஃபிட்டபிளா நடத்த முடியலன்னா நீங்க மானியத்தை வாரி கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து மானியம் கொடுக்க மாட்டேன்றதுதான் அதுல முக்கியமான விஷயமே. அதன் அடிப்படையில இப்ப நம்ம வந்து விலையை உயர்த்தலன்னா, அன்னைக்கு அவங்க கையெழுத்து போட்டு வரலன்னா, இது மேண்டேட்டரியா நீங்க பிரைஸ் ஹைக் பண்ணலன்னா நான் உனக்கு மானியத்தை கட் பண்ணுவேன்றாங்க. அதை எதுக்கு தானே பாஜக? நீ யாராவது டிசைட் பண்றதுக்கு? நீ எனக்கு மானியம் கொடுக்கணுன்றது வந்து அது உரிமை சம்பந்தப்பட்டது. பணம்ன்றது வந்து நான் கட்டுற வரி பணத்துல இருந்து தான் நீங்க வரி பிரிச்சு கொடுக்குறீங்க. நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா பிஜேபி வந்து எலக்ட்ரல் பாண்ட்ல வாங்கினா பண்ட ஒண்ணு எடுத்து எனக்கு கொடுக்கல, நாங்க கொடுத்த வரி பணத்துல நீங்க கொடுக்குறீங்க. அதை இவங்க கேட்கணுமா இல்லையா? தமிழ் நலன் சார்ந்து பேசுனா அந்த பாயிண்ட் புரியுது. இப்ப தமிழக சொல்லுங்க.
இல்ல நான் சப்ஜெக்ட்டுக்கு வரேன். தலித்துகளுக்கு நாங்க இத்தனை பிரதிநிதி கொடுத்தோம், பழங்குடியின மக்களுக்கு நாங்க பிரதிநிதி கொடுத்தோம், துணை ஜனாதிபதி ஆக்கணும்னு சொல்றாங்களே, நீங்க வந்து பழங்குடியினத்தை சார்ந்த ஒருத்தவங்கள ஜனாதிபதி ஆக்கிட்டீங்க, ரைட், ஓகே. மணிப்பூர்ல நாங்க நடந்தது 2 பெண்கள் நிர்வாணமா வந்து அழைத்து வரப்பட்டாங்கல்ல, வன்புணர்வு செய்யப்பட்டு. அவங்க 2 பேரும் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? என்ன வந்து வன்முறையாளர்கள் கிட்ட ஒப்படைச்சதே மணிப்பூர் காவல்துறை தான் அப்படின்னாங்க. மணிப்பூரை காவல்துறைன்றது யாருடைய காவல்துறை? பிஜேபி உடைய ஸ்டேட் யாரு? மணிப்பூரை வந்து என்ன சொன்னாரு? ஒரு அரசால வந்து எல்லாரையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. 2வது RSS வந்து ஒரு சமூக இயக்கம், சமூக நல்ல இயக்கம் அப்படின்னு சொன்னாரு. RSS ஆதரவாளர் பேசினாரு. நான் கேட்கிறேன், RSS வந்து இந்திய தேசிய கொடியை ஏத்துக்குமா? RSS வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஏத்துப்பீங்களா? நீங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாதத்துக்கு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறாங்க. இனிமேட்ல இதுதான் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம்ன்றாங்க. அவங்க மேல வந்து உத்தரப்பிரதேச கான்ஸ்டிடியூஷன் அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் போட்டாங்களா? இது வரைக்கும் அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்படியே பேரலா ஒரு டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறாங்க. எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் இது! இவங்க வந்து சமூக இயக்கமா RSS? சுதந்திர கருப்பு நாள் நீங்க கொள்கை கலைவராத் கொண்டாடுறவர் சுதந்திரம் அடிச்ச தினம் கருப்பு தினம் அப்படின்னீங்களே, அது பதில் சொல்லுங்க. கருப்பு தினம் அப்படின்னீங்களே, பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல விடுங்க சார். அந்த கருப்பு சமூகத்துல ஏற்றத்தாழ்வு நீங்க சட்டமா வச்சிருக்கீங்க. அது யாருக்கு போகுது? இன்னைக்கு வந்து வைஸ் சான்சலர்ஸ் யாரா இருக்குது, டைரக்டர்ஸ் யாரா இருக்குது, செக்ரட்டரி யாரா இருக்குது, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் யாரா இருக்குது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் யாரா இருக்குது. அப்போ இந்த ஹைரார்கி பொலிட்டிக்கல் பவரை வந்து யார் வச்சிருக்கா? நீங்க வந்து முட்டுக்குடிக்கிற EWS வரையாரா அவங்க வச்சிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில் சொல்லி அந்த கருப்பு தினம்ன்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே மோசஸ் ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் வச்சறேன், நீங்க அதுக்கான பதில் சொல்லுங்க. நம்ம அடுத்த சிவசங்கத்தையும் கருத்து கேட்க வேண்டியிருக்கு. பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறாங்கனா இல்ல இப்போ சார் ஒரே ஒரு நிமிஷம் மோசஸ், நான் பேச கேக்குதா? நான் பேசுறது அவருக்கு ஒரே விஷயம். பாஜகவுடைய ஒரு கவுன்சிலர் தென்காசியில அவங்க பேர் வந்து சுனிதா, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி கண்ணீர் மலக வந்து பேட்டி கொடுக்குறாங்க. யாராவது எங்க பாதுகாப்பு இல்லையா? பாஜக சாதகமான பாதுகாப்பு இல்ல. இந்த கட்சியில இருக்கிற வந்து சசிகலா புஷ்பாக்கு வந்து பொது வெளியில வந்து அத்துமீறி நடந்துட்டு யாரு? அப்புறமா அவங்களை வந்து ஒரே கமிட்டியில கொண்டு வந்து இதே பிஜேபி போட்டுச்சு. அவங்க 2 பேரும் ஒரே கமிட்டியில மெம்பர் ஆக்குறாங்க. இவங்க எல்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுறதுக்கு வந்து தகுதி இருக்குதா? கண்டிப்பா புரியுது. இல்ல இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து நம்ம நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நீங்க குறைந்தபட்சம் ஏதாவது கோரிக்கைகள் இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா வலியுறுத்தணும் அல்லது விளிம்பு நிலை மக்களுக்கான கோரிக்கைகள் ஏதாவது நீங்க தேர்தல் அறிக்கையில மென்ஷன் பண்ண சொல்லி கொடுப்பீங்களா? உங்க கருத்துக்களா கொடுத்திருக்கீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்துட்டு நாங்க பண்ண விஷயங்களை நான் சொல்லணும்னா எனக்கு அந்த 10 நிமிஷம் பத்தாது. அம்பேத்கர் வந்து தொழில் முன்னோடிக்கு திட்டம், அந்த திட்டம் வந்து தெலுங்கானால தலித் பந்து ஒரு திட்டமா இருந்துச்சு. அந்த திட்டத்தை விசிகா நாங்க போயிட்டு ஒரு கமிட்டி போட்டு நாங்க ஆய்வு செஞ்சு நாங்க கொண்டு வந்து கொடுத்த ப்ரொபோசல் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அம்பேத்கர் தொழில் முன்னோடிக்கு திட்டம். அந்த திட்டத்தினுடைய பெனிஃபிஷரிஸ் எத்தனை பேர் தெரியுமா? 2000 பேருக்கு மேல. எவ்வளவு தெரியுமா மானியம்? 150 கோடிக்கு மேல நம்ம லோன் பெற முடிய மானியத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ், வெல்ஃபேர் ஸ்கூல், ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ் வந்து அந்த வெல்ஃபேர் ஃபண்டை எடுத்து வேற திட்டங்களுக்கு செயல்படுத்துறாங்க. அதுக்கு வந்து விசிக எதுவும் குரல் கொடுக்கன்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுது. அது உண்மையா? அந்த வந்து SC/ST சப்ளான் ஃபண்ட் வந்து டைவர்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையா? என்னன்னா இவங்க பேசிக்கா வந்து எக்கனாமிக்ஸும் தெரியாது, சோசியாலஜியும் தெரியாது, ஒரு திட்டத்தை பத்தியும் தெரியாது. எவனா ஒருத்தர் எடிட் பண்ணி போட்டானா அப்படியே கொண்டு வந்து பேசுறது. SC/ST சப்ளான்ன்றது வந்து எல்லா சமூகத்தின் நலத்திட்டங்களிலுமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து அந்த மக்களுடைய பாப்புலேஷனுக்கு இணையா அந்த ஃபண்ட் ஒதுக்கணும்ன்றது. சரி, ஓகே மோசஸ், டைம் கம்மியா இருக்கு, நம்ம பேசுவோம் இதை பத்தி இன்னொரு சந்தர்ப்பத்தில் தனியா விரிவா பேசுவோம். ஓகே 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 நான் மறுபடியும் வரேன். நான் சிவசங்கர் உங்களுடைய நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணுங்க. நீங்க சேர்த்து நான் வரேன் மோசஸ். தொகுதி பங்கீட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம், எப்படி இவங்க பண்ணினாங்க அப்படின்னா தொகுதி பங்கீட்டில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைங்கிறத நான் தெளிவாக சொன்னேன். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, போஸ் வெங்கட்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நாயை நிறுத்தினாலும் நிறைய நிறுத்தினாலும் நாங்கள் வந்து வெற்றி பெற வைப்போம். அது என்ன வகையான ஸ்டேட்மெண்ட்டு? நீங்கள் என்ன வகையான மரியாதை வந்து உங்கள் கூட்டணி கட்சியில் கொடுக்குறீங்கிறத நீங்கள் சொல்லணும். அப்புறம் இன்னொன்று விஷயம் வந்து நீங்கள் மாவட்ட செயலாளர் நான் வந்து அண்ணன் சொல்லிட்டாரு பிஜேபியில் வந்து டாப் லெவல் வரை கொடுத்துட்டு நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து குறைந்தபட்சம் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறேன். ஸோ அது பெண்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறேன். அவர்கள் ஒரே வச்சு நாம் தமிழர் கட்சி இப்போ வந்து தாவேகா
தனித்து நிற்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு இந்த சூழலில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நாம் தமிழர் இருக்கு. கட்சி வந்து அதுக்கு ஓட்டு போடுறது ஒன்று தான். நீங்கள் விடலுக்கு இறைத்த நீர் போல கடலில் போய் சேர தண்ணி மாதிரி தான். அதனால் வந்து 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அவருடைய வாக்குறுதிகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, கற்பழிக்கப்பட்டால் என்ன சொல்கிறது, துப்பாக்கியில் சுடுங்கிற முதல்ல சுடப்பட வேண்டியவர் யாருன்னா சீமானவர்கள் தான். அப்படி தான் நான் சொல்லுவேன். அது வந்து 7 கொலை செய்த சீமானவர்கள் தான் சொல்லுவேன். 7 முறை கற்களிப்பு செய்தவர். இதெல்லாம் வந்து எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளணும்னு சொன்னா முதல் குற்றவாளி நீங்க தான் சொல்லுவாங்க. அவருக்கு போடுற ஓட்டு கடல்ல போய் சேர தண்ணி மாதிரி தான். ஸோ தேவைக்கே சொன்னீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸோட ஓட்டு அவருக்கு ஒரு ஓட் ஷேர் பிரியுமானா அது பிரியும். அதுதான் வந்து என்னுடைய கருத்து. சரி சார், ஒட்டுமொத்தமாக அவங்க நிறைவு கருத்தை நான் அதை எடுத்துக்கிறேன். திரு வெங்கடேஷ், உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணிடுங்க. அது எல்லா கட்சிகளும் வந்து தேர்தலில் வென்றெடுக்கிறது தாங்க போராட்டம் பண்ணுறோம். ஆனால் வந்து எந்த கட்சியும் இன்னொரு கட்சியினுடைய கொள்கையில் அடிப்படையில் தேர்தலுக்குள்ளே வந்து வென்றெடுக்கக்கூடாதுன்னு தான் பண்ணுவாங்க. ஆனால் திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு சிறுபான்மையர் வாக்கை பெற வேண்டுன்ற ஒற்றை காரணத்துக்காக பாஜக உள்ள வந்துடும் ஒரு குரல் அவங்க ஒலிக்கிறதும், அவங்க கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அதையே நோக்கி நகரம்னா அப்ப இவங்க பாஜகவை பார்த்து பயப்படுகிறார்கள் அப்படின்றது தெல்ல தெளிவா தெரியுதா இல்லையா? தெல்ல தெளிவா தெரியும். நிறைவு செய்யலாம். அப்ப ஒரே விஷயம் தான் நான் பதிவு செய்ய விரும்புறேன். நீங்கள் செய்த நல்ல விஷயங்களை சொல்லி பொது வழியில பேசுங்க. நீங்க என்ன நல்லது செஞ்சீங்க? காலை உணவு திட்டம்னு சொன்னீங்க. 2020 எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை மடை மாற்றி உங்க திட்டம்ன்றீங்க. மக்கள் நீதி மையம் கமலஹாசன் சொன்ன மகளிர் உரிமை தொகுதி மடை மாற்றி நீங்க தான் உலக சாதனை பண்ணன்றீங்க. அதுக்கப்புறம் வந்து மக்கள் நீதி மையம் அங்கதானே இருக்காங்க. இல்ல இருக்கட்டுங்க, திட்டங்கள் சொல்றாங்க. இப்ப விஜயகாந்த் அவர் வந்து வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு திட்டத்தை திருடி இது எங்க திட்டம்? எல்லாமே மத்திய அரசு திட்டங்களையும் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய திட்டங்களை மடை மாற்றி எல்லாத்தையுமே ஸ்டிக்கர் ஒட்டுகிற ஸ்டிக்கர் அரசாங்கம் தான் இங்க நடைபெறுகிறது கிடையாது. ஒட்டுமொத்தமா ஜிடிபில எல்லாத்தையும் செலவு பண்ணி மொட்டை அடிச்சிட்டு நீங்க வேல்முருகன் சொன்ன விஷயத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. அவர் மறுக்கிறாரு. அண்ணா பதில் சொல்லுங்க வேல்முருகன். கண்டிப்பா அதுக்கான நம்ம பேசலாம், இன்னொரு விவாதத்துல நம்ம பேசலாம். மோசஸ், உங்க நிறைவு கருத்து ஒரே வரியில சொல்லி போடுங்க. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி தொடர்ந்து வந்து நாங்க 2வது முறையாக ஆட்சியை அமைச்சு நாங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா எக்கனாமிக்ல என்ன டெவலப்மெண்ட் நம்ம கொடுத்திருக்கோமோ அது தொடர்ச்சியா எல்லா விஷயங்களும் அந்த டெவலப்மெண்ட் இருக்கும். இங்க பாஜக வந்து எத்தனை தொகுதி பாஜக கொடுத்திருக்கிறாங்க? 27 தொகுதியா? 27 தொகுதி பாஜக கூட்டணியோட சேர்த்தா 34 இடம். 34 இடத்துலயுமே வந்து பிஜேபி சார்ந்த இருக்கிற கட்சிகள் டெபாசிட் எடுப்பாங்க. நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன், கட்சியிலேயே தொகுதி கம்மியா கவலைப்படுறாங்கல்ல, கொடுத்திருக்கிற அந்த 8 தொகுதியில 6 தொகுதிகளை வெற்றி பெற்று காட்டிருப்பாங்க. கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி மோசஸ், நன்றி. நினைப்பிலிருந்து உங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்து நன்றி சார். உங்களுடைய நிறைவு கருத்து திரு துரை. இப்போ அண்ணன் சொல்லும்போது சொன்னார், இந்த மாதிரி ஏன் சிறுபான்மையரோட வாக்கு மட்டுமே பிரதானம்னு சொல்லிட்டு எத்தனை நாள் வந்து கேட்க போறீங்க? இங்கே நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. சிறுபான்மையர்கள் இங்கே நினைத்த உணவுகளை உண்ண முடியல, நினைத்த உடைகளை உடுத்த முடியல, அவர்கள் நினைத்த பள்ளியில் படிக்க முடியல, அவர்களுக்கான பழக்க வழக்க முறை மாறுது, அவர்களுக்கு பாதுகாவலாக இருப்போம் அப்படின்றது தான் எங்களோட கருத்து. அவர் சொல்லும் பொழுது நீங்கள் அதை மட்டும் அதுக்கு பின்னாடி மட்டுமே போய் ஒளிஞ்சிட்டு எத்தனை நாள் நீங்கள் அரசியல் பண்ண போறீங்கன்னா அந்த தேவை இருக்கிற வரையும் நாங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கூட்டணி சார்ந்த பலத்தின் அடிப்படையிலே நாங்கள் மக்களுக்கு செய்திருக்க நலத்திட்டங்களின் அடிப்படையிலே திராவிட மாடல் 2.0 ஆட்சி மீண்டும் வளரும். மே மாதம் 4ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.